நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கடலூர் வருவாய் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் நாம் அன்போடு நம்முடைய புனித வளனார் மேல்நிலைப் பள்ளிக்கும் குறிப்பாக இந்த புனித வளனார் இசைப்பள்ளிக்கும் வரவேற்பதிலே அவருடைய கால் இந்த மண்ணிலே பட்டிருக்கின்றது, அவருடைய கண் இந்த பள்ளியிலே பட்டிருக்கின்றது. ஆகவே கண்டிப்பாக இங்கு வந்திருக்கின்ற இந்த அரசு பள்ளி மாணவர்கள் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இவைகளில் நம்முடைய இசைப்பள்ளியில் மாணவ செல்வங்கள் பல்வேறு இசைக்கருவிகளை கற்றுக்கொள்வதற்காக தேவையான அத்தனை ஏற்பாடுகளையும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் நீங்கள் உண்மையிலேயே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மிக மிக நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். காரணம், இந்த கடலூர் வரலாற்றிலேயே எந்த கலெக்டரும் எடுத்துக்கொள்ளாத மாபெரும் முயற்சி. கல்விக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கின்றாரோ அதுபோன்று மாணவர்கள் பல்வேறு விஷயங்களிலும் அவர்கள் வளர வேண்டும் என்று தனியார் பள்ளிக்கு எந்த விதத்திலும் அரசு பள்ளி மாணவர்கள் இழைத்தவர்கள் அல்ல, அதற்கு சமமாக அதற்கு அதிகமாக நான் கொடுக்க வேண்டும் என்று அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த மே மாதம் பல்வேறு கோடை கொண்டாட்டம் என்று பல்வேறு விஷயங்களில் நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களை வளர்த்தார்கள். இங்கு திருப்பாப்புலியூருக்கு வந்திருந்த போது நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் அவர்களை சிறப்பாக பாராட்டி அவர் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக அவரை சென்னைக்கு அழைத்து சென்று இந்த தமிழ்நாட்டிற்கே இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு பொறுப்பாளராக நியமிக்க வேண்டும் என்று அத்தகைய எண்ணத்தோடு அவர் இந்த கடலூரை விட்டு சென்றிருக்கின்றார். அத்தகைய ஒரு மிகப்பெரிய மாவட்ட ஆட்சியர் நமக்கு கிடைத்திருப்பது மாபெரும் மகிழ்ச்சி. எந்த நேரமும் வம்பரமாக சுத்தி கொண்டு தூங்குகிறாரா இல்லையா என்று தெரியவே இல்லை. அவ்வளவு நேரம் உங்கள் மீது அவர் அவ்வளவு அக்கறை கொண்டு எல்லா பிள்ளைகள் மீதும் அரசு பள்ளியாக இருந்தாலும் அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் அவ்வளவு அக்கறை கொண்டு இந்த மாணவ செல்வங்களுக்கு இவற்றை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆவலுக்கு நீங்கள் பிரதிபலனாக நன்றாக தவறாமல் வந்து கற்றுக்கொண்டு அவர் எந்த நேரத்தை எந்த நாளை குறிப்பிடுகின்றாரோ அந்த நாளிலே வந்து தவறாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பயுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பது ஈஸியாக இருக்கும், அந்த சஸ்டெயின் பண்ணணும், விடாமுயற்சியோடு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் எங்களுடைய பள்ளிக்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட நன்றியை நம்முடைய மாணவ செல்வங்கள் ஜோரா கைத்தட்டி நம்முடைய ஆட்சியர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். உங்களுடைய ஆர்வம் என்னாலும் குறையாமல் இருக்க வேண்டும். நீங்கள் எத்தகைய உதவி கேட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் உங்களோடு தோளோடு தோள் கொடுத்து பயணிப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறோம். அதே வேளையில் நமக்கு அதே போன்று கிடைத்திருக்கின்ற நம்முடைய மாபெரும் நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள், சிஓ ஐயா அவர்கள் இந்த ஆண்டு அவர் ஒரு ஆண்டு பொறுப்பேற்று இந்த கடலூர் மாவட்டம் இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் அதிக சதவிகிதம் பெறுகின்ற அளவிற்கு அவர் உழைத்து இந்த கடலூர் மாவட்டத்தை தலைநிமிர செய்திருக்கின்றார்கள். காரணம், இதற்கு முன்பாக கடலூர் மாவட்டம் என்றால் அந்த 30-32 மாவட்டம் இருக்கும் போது 27, 28, 29 அப்படி இருக்கும். ஆனால் இப்பொழுது எல்லாம் மேலே வந்து விட்டது. அத்தகைய முழு பொறுப்போடும் விடாமுயற்சியோடும் நல்ல உழைப்பையும் கொடுத்து எங்களை எல்லாம் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்களையும் அவ்வளவு அன்போடும் கனிவோடும் கண்டிப்போடும் மிக அழகாக நம்முடைய மாவட்ட ஆட்சியரோடு ஒத்துழைப்பு கொடுத்து மிக சிறப்பாக பணிபுரிந்திருக்கின்றார். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி கூட இந்த அலுவலில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய அந்த விருதை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களாக பெற்று அனைவரும் ஜோரா நம்முடைய சிஓ ஐயா அவர்களுக்கு நாம் கைத்தட்டி வரவேற்று நம்முடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய PRO சார் அவர்கள், அத்தனை
உயர் அதிகாரிகள், நம்முடைய காவல்துறையினர் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டியும் நன்றி கூறியும், அதே மாதிரி நம்முடைய நிருபர்கள் அது மாதிரி ஒளி அமைத்து கொடுத்து, அது போன்று அந்த அன்னை ஸ்டுடியோ என அனைவரும் சிறப்பாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த நேரத்தில் நான் அனைவரையும் மனதார பாராட்டுகின்றேன். மாணவ செல்வங்கள் சிறப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங். முதலாவது புனித வளனார் இசைப்பள்ளிக்கு மற்றும் புனித வளனார் பள்ளிக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிஷியேட்டிவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு இது எடுத்தப்போ அவங்களே முன் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஃபாதருக்கும் பிரின்சிபல் அண்ட் மியூசிக் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் சம்மர் ஹாலிடேஸில் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம தனியார் பள்ளிகளில் கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு. ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, பேரண்ட்ஸ் மத்தியிலையும் சரி நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம அகடமிக் இயர் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி அந்த வகையில் ஒரு 5 ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ட்ராயிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ், செஸ்ஸு, அப்புறம் டான்ஸ், அப்புறம் இங்கே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் அகடமிக்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அகடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணி ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக நல்லா வளர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த வாய்ப்பை ஒரு நல்ல முறையாக பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நல்லா பயன்படுத்தி இதில் உங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஏற்கனவே கொஞ்சம் வரும் இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு இல்லை பாடுறதுக்கு. சில பேருக்கு சுத்தமாக தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் கற்றுக்கிறதா இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, இதை ஒரு புது முயற்சியாக எடுத்து இல்லை ஒரு நல்ல ஈடுபாட்டோட நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நல்ல இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நல்ல முறையில் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது முடிகிறப்போ உங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் வேறு கூட இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அது நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் இதை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா படிப்பு மட்டும் இல்லை, நம்ம மற்ற ஸ்கில்ஸும் வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டும் தேவை. மீண்டும் ஒரு முறை சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு என்னோட தேங்க்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.